வணக்கம் நேயர்களே, 4 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் பி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் பாலியல் கொடுமைக்கு ஆளான பெண்கள் கதறினர். சங்கிலியில போட்டு விட்டுருவாங்க. வயசானவங்க எல்லாம் போட்டு காசு இருந்தா காசு அடிச்சு புடுங்கிறது, நகை யாராச்சும் கொண்டு நகையை அடிச்சு புடுங்கிறது, ரொம்ப கொடுமைன்னு வச்சுக்கோங்களேன். தப்பான பிள்ளைங்கள்ட்ட பழகிறது, வயசு பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்றது, அவங்க போயிட்டு தான் நம்ம இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக ஆடியோவில் ஆசிரம பெண்கள் அதிர்ச்சி தகவல். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம விவகாரத்தில் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த அறிக்கை வெளியானது. அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே கிடைக்கும் 49,009 மனநல மாத்திரைகள் ஆசிரமத்தில் இருந்து பறிமுதல். நடிகர் வடிவேலு உள்ளிட்டோருக்கு போலி பட்டம் வழங்கிய விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தொடர்பு இல்லை. காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் துணைவேந்தர் வேல்ராஜ் விளக்கம். கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழாவிற்கு எந்த ஒரு பரிந்துரை கடிதமும் வழங்கவில்லை. கையெழுத்தை மோசடியாக பயன்படுத்தினர் என ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் விளக்கம். புகார் அளிக்கப் போவதாக தகவல். 70வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் மற்றும் தலைவர்களிடம் வாழ்த்து பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின். ஒட்டகம், ஆடு உள்ளிட்டவற்றை பரிசாக வழங்கிய நிர்வாகிகள். வாழ்க வாழ்கவே நம் கலைஞர் நமக்கு தந்த தமிழ் நிதி, வாழ்க வாழ்கவே உலக தமிழர் போற்றும். மு.க. ஸ்டாலினுக்கு தொலைபேசி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாடு ஆளுநர் உள்ளிட்டோரும் வாழ்த்து. பிறந்தநாள் வாழ்த்து கூறிய பிரதமர், தமிழக ஆளுநர் மற்றும் ராகுல் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி. கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு மலையாளத்தில் நன்றி தெரிவித்து பதிவு. கோவை கோணியம்மன் கோவிலில் கோலாகலமாக தொடங்கியது தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சென்னை ஆவடி அருகே இருசக்கர வாகனங்களை ஏற்றிச் சென்ற லாரியில் திடீர் தீ விபத்து. 40க்கும் அதிகமான மோட்டார் சைக்கிள்கள் தீயில் எரிந்து சேதம். ஆசிரியர்களின் நலன் காக்க 225 கோடி ரூபாயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பால் கொள்முதல் விலையை ஆவின் நிர்வாகம் உயர்த்தாவிட்டால் திட்டமிட்டபடி பால் நிறுத்த போராட்டம். மதுரையில் ஆட்சியருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு பால் உற்பத்தியாளர்கள் திட்டவட்டம். ஆவின் அறிமுகப்படுத்திய கவ் மில்க் என்ற புதிய பாலை வாங்க முகவர்கள் மறுப்பு. தூத்துக்குடியில் புதிய ரக பால் அறிமுகம் செய்யப்படவில்லை. வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்வு. வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டர் விலையும் 351 ரூபாய் அதிகரிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்விற்கு பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் எதிர்ப்பு. விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தல். 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு மாணவர்களுக்கு நாளை மறுநாள் முதல் ஹால் டிக்கெட் விநியோகம். இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ரயில் வரும் நேரத்தில் தண்டவாளத்தில் நின்ற மக்னா யானை. நொடிப்பொழுதில் உயிர் தப்பிய வீடியோ காட்சி.
டெல்லி போராட்டத்தின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி விவசாயிகள் நாளை முதல் நெடும் பயணம். திருவாரூரில் பல்வேறு மாநில விவசாயிகள் ஆலோசனை. தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 109 ரன்களுக்கு சுருண்ட இந்திய அணி 16 ரன்களுக்கும் அதிகமாக முன்னிலை பெற்ற ஆஸ்திரேலியா. டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடத்திற்கு முன்னேற்றம். இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஆண்டர்சனை பின்னுக்கு தள்ளினார்.